ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ நம்ம இங்கிலீஷில் ஒரு சில டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபில்லர்ஸ் பார்த்தாச்சு, எரர் ஸ்பாட்டிங் பார்த்தாச்சு, டபுள் ஃபில்லர்ஸ் பார்த்தாச்சு. எரர் ஸ்பாட்டிங்கில் நிறைய ரூல்ஸ் வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கொஸ்டின் வந்து எல்லாமே சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பேஸ் பண்ணுது. இதில் அந்த போல்டட் பார்ட்ஸ் மட்டும் மிஸ்ஸிங்காக இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம்னா இந்த பார்ட் வந்து எனக்கு போல்டட் பார்ட். ஓகேவா? ஸோ இந்த ரெட் கலரில் லைன் பண்ணிருக்கிறது வந்து போல்டன் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பாருங்க. இஃப் யூ ஹேவ் த டைம் அண்ட் இன்க்ளினேஷன், கோ பேக் டு தி மேஜர் டேட்டா புரோக்கர்ஸ் அபவுட் எவ்ரி 6 months அண்ட் செக் டு மேக் ஷுர் யுவர் இன்ஃபர்மேஷன் ஆர் டிஸப்பியர் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு எந்த இடத்துல தப்பு இருக்கு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். எந்த இடத்துல தப்பு இருக்கு? இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு சிங்குலர். அப்போ அதுல எனக்கு எப்படி இருக்கும்? ஆர் வந்து கண்டிப்பா வரக்கூடாது. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறப்போ இட்ஸ் சிங்குலர். எனக்கு இந்த இடத்துல ஆர் வந்திருக்க கூடாது. அப்போ போல்டட் பார்ட் வந்து எனக்கு தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அப்போ வேற என்ன பார்ட் எல்லாம் கொடுத்துருக்கலாம்? கீழே கொடுத்துருக்குற அந்த 3 ஆப்ஷன்ல இருந்து நம்ம எதை நம்ம சூஸ் பண்ணியிருந்திருக்கலாம்னு சொல்லி பாருங்க. யூஆர் இன்ஃபார்ம்ட் அபவுட் தம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? யூரை ஃபாலோ பண்ணி எனக்கு இந்த இடத்துல இன்ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி வரலாமா? ஏன்? யூர் அப்படிங்கிறது எனக்கு இந்த இடத்துல ஒரு நவுனு. அப்போ இந்த இடத்துல இன்ஃபார்ம்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இது எனக்கு வந்திருக்க கூடாது. இந்த ஒரு காம்பினேஷன் எனக்கு தப்பு. அப்போ எனக்கு ஆப்ஷன் 1 வந்து கண்டிப்பா வராது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, ஆப்ஷன் 2 வருமான. யோர் இன்ஃபர்மேஷன் இஸ் ஸ்டில் ஆஃப் தேர் சைட்ஸ். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். யோரை ஃபாலோ பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் சிங்குலர், அதுக்கு வந்து இஸ் கொடுத்துருக்காங்க. தயர் அப்படிங்கிறது அந்த புரோக்கர்ஸை வந்து இண்டிகேட் பண்றாங்க. அப்போ புரோக்கர்ஸ் இஸ் ப்ளூரல், தயர் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல் ப்ரொனவுன் பெர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. அப்போ எனக்கு 1 வரக்கூடாது, 2 வரணும். அப்படின்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், இந்த ரெண்டையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்வியஸ்லி 2 and 3 மட்டும்தான். புரிஞ்சுச்சா எப்படி சூஸ் பண்ணோன்னு? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 2 and 3. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Early in the pandemic, the conventional wisdom was that even with all the stops pulled, a vaccine would take at least a year and a half to develop அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எது போல்டட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இந்த would take at least a year and a half to develop அப்படிங்கிறது தான் என்னோட போல்டட் பார்ட். இப்போ என்ன பார்க்கணும்? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறப்போ கொடுத்துருக்கிற விஷயமே கரெக்டா இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். Early in the pandemic, the conventional wisdom was that even with all the stops pulled, a vaccine would take. would அப்படிங்கிறப்போ இட்ஸ் a past form, அதனால wouldன்னு கொடுத்துருக்காங்க. take at least a year and a half to develop. இந்த பக்கமும் ஏருக்கு முன்னாடி ஏ கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஹாஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போல்டட் பார்ட்டே எனக்கு பெர்ஃபெக்ட்லி கரெக்டா இருக்கு. நோ சேஞ்சஸ் ரெக்வயர்டு. ஓகேவா? நோ சேஞ்சஸ் ரெக்வயர்டு. கொடுத்துருக்கிற பார்ட்டே எனக்கு கரெக்டா இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நோ சேஞ்ச் ரெக்வயர்ட். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டினோட போல்டட் பார்ட் என்னன்னா, இந்த வாக்டு அமாங் அப்படிங்கறது என்னோட போல்டட் பார்ட். ஓகேவா? So Darley walked among Mind Candy, a gaming company based in London, to present his find and claim a 100 billion prize அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 100,000 prize அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. வாக்ட் அமாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா இல்லை அப்படின்னா சேஞ்சஸ் வந்து பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டேர்லி வாக்ட் அமாங் மைண்ட் கேண்டி. அப்போ மைண்ட் கேண்டியில வந்து என்ன பண்ணா அப்படின்னா டேர்லி நடந்து போனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அமாங் இந்த இடத்துல யூஸ் பண்ணிருக்கலாமா? கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்க கூடாது. அமாங் அப்படின்னா மத்தியில், பல பேருக்கு மத்தியில். பட் மைண்ட் கேண்டி இஸ் அ கம்பெனி, கம்பெனிக்குள்ள போனா அப்படிங்கிறப்ப வாக்ட் அமாங் யூஸ் பண்ணிருக்க கூடாது. கரெக்டா? அப்ப கொடுத்துருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் இ நோ சேஞ்ச் ரெக்வயர்ட் எனக்கு வந்திருக்காது. ஓகேவா? நோ சேஞ்ச் ரெக்வயர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எனக்கு கிடையாது. ஓகே, சரி. வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வாக்டு த்ரூ தி ஆஃபீஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாக்டு த்ரூ அப்படின்னு சொல்லி வரலாமா? அந்த கம்பெனிக்குள்ள அவன் என்ன பண்ணான் அப்படின்னா உள்ள போனான். அப்படிங்கிறப்போ வெளியில இருந்து உள்ள போறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ரிப்போசிஷன் வந்து இன்டூ மட்டும்தான். வெளியில இருந்து உள்ள மோஷன் ஆஃப் தி பாடியை வந்து இண்டிகேட் பண்ற ப்ரிப்போசிஷன் வந்து எனக்கு இன்டூ தான். ஸோ இவ டேர்லி வந்து என்ன பண்ணா? மைண்ட் கேண்டி அப்படிங்கிற கம்பெனிக்குள்ள நடந்து போனா. அப்படிங்கிறப்ப வி ஷுட் யூஸ் வாக் இன்டூ மட்டும்தான். அப்போ only 3 இஸ் மை ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? டி மட்டும்தான் என்னோட ரைட் ஆப்ஷன்.
எதனாலன்னு புரிஞ்சதா? வாக்டு அமாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மைண்ட் கேண்டி ஒரு கமா போட்டு எ கேமிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டினை வாசிச்சு பார்க்குறப்பவே எனக்கு தெரியுது, என்ன தெரியுது அப்படின்னா, அந்த மைண்ட் கேண்டி அப்படிங்கிற கம்பெனிக்குள்ள டேர்லி நடந்து போனா, அப்ப வெளியில இருந்து உள்ள போறாங்க அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ப்ரிபோசிஷன் இன்டூ மட்டும்தான். அப்போ வாக்டு இன்டூ ஆப்ஷன் டி மட்டும்தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. ஒன் டே இன் தி 90s ஐ ஹேட் டின்னர் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் எ கேலக்ஸி டைனர் இன் நியூயார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல வந்து எனக்கு போல்டட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப். ஓகேவா? வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப், இதுதான் என்னோட போல்டட் பார்ட். ஸோ எரர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எரர் பாருங்க. One day in the 90s I had dinner with a friend of the Galaxy Diner in New York அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இந்த போல்டட் பார்ட்டுக்கும் கீழே கொடுத்துருக்குற இந்த ஆப்ஷன்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்க. ஒரு நாள் 90ஸ்ல என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டோட இந்த மாதிரி இடத்துல நான் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஐ ஹேட் அ டின்னர் இன் அ பியூட்டிஃபுல் ஆஃப் தி டைனர் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஆப்ஷன் 1 எனக்கு வராது. 1 வரக்கூடாது அப்படின்னாலே எனக்கு இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ 2 ஆப்ஷன் லிமிட் பண்ணியாச்சா? அடுத்து பாருங்க. ஒன் டே இன் த 90s ஐ ஹேட் டின்னர் வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப் தி கேலக்ஸி டைனர் இன் நியூயார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேலக்ஸி டைனர் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிளேஸ் இல்லையா? டைனர் அப்படிங்கிறப்போ இது வந்து கண்டிப்பாக பிளேஸை தான் இண்டிகேட் பண்ணும். அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும்? ஸ்பெசிஃபிக்காக டைமையோ பிளேஸையோ மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா வி ஷுட் ஆல்வேஸ் யூஸ் அட்ன்ற ப்ரிப்போசிஷன். அப்போ அட்ன்ற ப்ரிப்போஷன் வரணும்னா 2 1 3 மட்டும்தான். அப்போ இந்த இடத்துல பாருங்க 2 1 3ல வித் எ ஃப்ரெண்ட் ஆஃப் எ ஃப்ரெண்ட் அட் கேலக்ஸி டைனர். இன்னொன்று பாருங்க, வித் ஹோல்டிங் மை ஃப்ரெண்ட்ஸ் அட் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்கு. பட் இந்த இடத்துல ஃப்ரெண்டுடன் அப்படின்னு தான் ஆப்ஷன் வருது, மீனிங் வருதே ஒழிய வித் ஹோல்டிங் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் எந்த ஒரு மீனிங்கும் எனக்கு இந்த இடத்துல இம்ப்ளை பண்ற மாதிரி தெரியல. என் ஃப்ரெண்டுடன் உடன் அப்படின்னு சொல்லி வர்றப்ப கண்டிப்பா என்ன ப்ரிப்போசிஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? வித் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வித் ஹோல்டிங் கிடையாது. ஸோ ஒன்லி 2 இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ மட்டும்தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். எதனாலன்னு புரிஞ்சதா? One day in the 90s I had dinner with a friend of the Galaxy Diner in New York அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாசிச்சு பார்க்குறப்பவே தெரியுது இந்த கேலக்ஸி டைனர் அப்படிங்கிறது இட்ஸ் அ பிளேஸ். ஒரு பிளேஸையோ டைமையோ ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா எப்பயுமே அட்டுன்ற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா எனக்கு 2 ஆப்ஷன் அட்டு வச்சு வருது. பட் இங்கே பார்த்தோம்னா என்னோட ஃப்ரெண்டோட அப்படிங்கிறப்போ உடன் அப்படிங்கிற மீனிங்கை அது இம்ப்ளை பண்ணுது. அப்போ உடன் அப்படின்னு சொல்லி வந்துட்டுனாலே நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? வித் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஒன்லி 2 இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்து 5th கொஸ்டின். 5th கொஸ்டின்ல போல்டட் பார்ட் என்ன அப்படின்னா which has lost adult members. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட் தான் என்னோட போல்டட் பார்ட். ஓகேவா? ஸோ கொஸ்டினை வாசிச்சு பாருங்க. தி கர்நாடகா கவர்மெண்ட் announced a compensation of rupees 1 lakh to below poverty line families which has lost அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. எரர் இருக்கா இல்லையா? இன்கேஸ் எரர் இருந்துச்சு அப்படின்னா கீழே எதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ண மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ விச்ன்ற ப்ரிப்போசிஷனுக்கும் தேட்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேவா? விச்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கும் தேட்ன்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரெண்டுமே எனக்கு சேம் மீனிங்கை இம்ப்ளை பண்ணாலும் கூட இப்போ அதுல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னா கமாக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா அது கண்டிப்பா விச் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம விச்சுக்கு அடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன், ஐ மீன் இந்த கொஸ்டின்ல இந்த லாஸ்ட் அடல்ட் மெம்பர்ஸ் டு COVID-19 இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனா இருந்தா மட்டும்தான் நான் என்ன யூஸ் பண்ணணும்னா விச் யூஸ் பண்ணணும். இல்லாத பட்சத்துல எது மட்டும்தான் யூஸ் பண்ணணும்? தேட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த விச்சுக்கு அப்புறம் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு எசென்ஷியலா நான் எசென்ஷியலா? ஃபார் ஷூர் எனக்கு இது எசென்ஷியல். அந்த ஃபேமிலிஸ் எப்படிப்பட்ட ஃபேமிலிஸ் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு விச்சுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப எசென்ஷியல் அப்படின்னா ஃபார் ஷூர் நான் விச் யூஸ் பண்ணக்கூடாது, என்னதான் யூஸ் பண்ணணும்? தேட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷனும் தப்பு, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தப்பு. அடுத்து பாருங்க 2 and 3லயுமே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு வெர்பு வச்சு எனக்கு ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ இங்க பாருங்க தட் ஹேஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து தட் ஹேவ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தட் ஹேஸ் லாஸ்டா ஹேவ் லாஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்க என்ன சொல்றாங்க? கர்நாடகா கவர்மெண்ட் announced a compensation of rupees 1 lakh to below poverty line families. ஸோ
ஸோ ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி வர்றதுனால இட்ஸ் ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஃபார் ஷுர் ஹேவ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஒன்லி 3 இஸ் மை ரைட் ஆன்சர். ஓகேவா, ஒன்லி 3 இஸ் மை ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி. எதனாலன்னு சொல்லி புரிஞ்சதா? அதாவது விச் அண்ட் தட் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் எனக்கு சேம் மீனிங்கை இம்ப்ளை பண்ணாலும் கூட விச்க்கு அப்புறமா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி இருக்கணும்? நான் எசென்ஷியல் இன்ஃபர்மேஷனா இருக்கணும். பட் இந்த கொஸ்டினை பார்க்குற பட்சத்துல எனக்கு விச்க்கு அப்புறமா எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபேமிலிஸ் இஸ் அ ப்ளூரல் வெர்பு, ப்ளூரல் நவுனு. அப்போ அதை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய வெர்பு எனக்கு என்னவா இருக்கணும்? ப்ளூரலாக தான் இருக்கணும். இப்போ ஹேஸ் யூஸ் பண்ணிருக்க கூடாது. என்ன வந்திருக்கணும்? கண்டிப்பா எனக்கு ஹேவ் தான் வந்திருக்கணும். அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் சி மட்டும்தான். ஓகேவா, சாரி டி மட்டும்தான், தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் எனக்கு கரெக்டா இருக்கு. ஸோ ஒன்லி 3 இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து 6th கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அதுல எது போல்டட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கண்டினியூஸ் ஃபார் ஃபேஸ் டெக் கிளிச்சஸ் ஆஃப்டர் எ வீக். ஓகேவா, ஸோ இதுதான் என்னோட இது வரைக்கும் என்னோட போல்டட் பார்ட்டா இருக்கு. அதாவது கண்டினியூஸ் ஃபார் ஃபேஸ் டெக் கிளிச்சஸ் ஈவன் எ வீக், இது வந்து என்னோட போல்டட் பார்ட்டா இருக்கு. ஓகே, இப்போ இதை வாசிச்சு பார்த்து எரர் இருக்கா இல்லையா, கொடுத்துருக்கிறதே கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். The income tax department allowed manual filing of certain forms after the new tax filling portal continues for face check glitches even a week அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதாவது கண்டினியூஸ் ஃபார் அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல வராங்க? தமிழ்ல வாசிச்சு பாருங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் மேனுவல் ஃபில்லிங்கை வந்து கொடுக்குறாங்க ஒரு சில ஃபார்ம்ஸுக்கு. அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு கழிச்சும் கூட அது என்ன ஆகுது? நிறைய டெக் கிளிச்சஸுக்கு ஃபேஸ் பண்ணுது, டெக் கிளிச்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுது. அப்படிங்கிறப்ப இங்க என்னதான் வந்திருக்கணும்? ஃபார் ஷூர் எனக்கு 2 தான் வந்திருக்கணும். ஃபார் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஃபார் வந்து காக அப்படின்னு சொல்லி வர்றப்ப மட்டும்தான் நம்ம ஃபார் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல இக்கு அப்படிங்கிற மீனிங் வர்றப்ப இன்ஃபினிட்டிவ் பிளஸ் V1 அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஃபார் ஃபேஸ் வராது, என்னதான் வந்திருக்கணும்? கண்டினியூடு டு ஃபேஸ் அப்படின்னு தான் வந்திருக்கணும். சரி, ஓகே. இங்க பார்த்தோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டினியூ டு ஃபேஸ் அண்ட் கண்டினியூ டு ஃபேஸிங். அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் எனக்கு வராதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் கண்டினியூ டு ஃபேஸா இது டு ஃபேஸிங்கா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணணும். ஓகேவா, அதாவது அது ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப பண்ணிக்கிட்டே இருக்கு இல்ல, அது ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சு? கிளிச்சஸை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஈவன் ஒரு வாரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட என்ன ஆகுது? இந்த மாதிரி அதுல ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றப்ப வி ஷுட் யூஸ் என்னது? கண்டினியூ டு ஃபேஸ் மட்டும்தான், ஃபேஸிங் கிடையாது. 2+ ஜெரண்ட் கிடையாது. இந்த இடத்துல எனக்கு என்னது? வெர்பு தான் தேவைப்படும், நவுன் தேவைப்படாது. ஆக்ஷன் தானே, அது வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப இட்ஸ் அன் ஆக்ஷன், நவுன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல செகண்ட் ஆப்ஷனும் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஒன்லி 1 ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. 7th கொஸ்டின்ல எனக்கு இந்த போல்டட் பார்ட் என்னன்னா இந்த while maintaining in the Supreme Court that concocted. ஓகேவா, concocted stories. So sentence வாசிச்சு பார்த்து எரர் இருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். The Mamata Banerjee government named BJP members while maintaining in the Supreme Court that concocted stories on social media spread the narrative of the state complicity in the post-poll violence அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அதாவது மம்தா பானர்ஜி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா பிஜேபி மெம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்றாங்க. எப்போ பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படிங்கிறப்ப வைல் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா தான் இருக்கு. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு. நோ சேஞ்ச் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின். ஓகேவா, நோ ரிப்ளேஸ்மெண்ட் ரெக்வயர்ட். எதனாலனா அந்த பீரியட் ஆஃப் டைம்ல அப்படிங்கிறப்ப எப்பயுமே என்னதான் யூஸ் பண்ணணும்? வைல் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து 8th கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின்ல இந்த பார்ட் வந்து எனக்கு போல்டட் பார்ட். ஓகேவா, இது வந்து என்னோட போல்டட் பார்ட். ஸோ an emerging form to the delta variant which allows அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டென்ஸை ஃபுல்லா வாசிச்சு பார்க்கலாம். an emerging form to the delta variant which allows அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலதான் பார்த்தோம் இந்த விச்ன்றது எதுக்காக, தேட்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல இப்போ இந்த விச்சுக்கு அப்புறமா கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே எசென்ஷியலா நான் எசென்ஷியலா?
பார்த்தாலே தெரியுது இதுக்கு அப்புறம் தான் நமக்கு மேட்ரே என்னன்னு சொல்ல போறாங்க. அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல விச் யூஸ் பண்ணிருக்க கூடாது. என்னதான் வந்திருக்கணும், தேட் தான் வந்திருந்திருக்கணும். தேட் வரணும் அப்படி என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். மிச்சம் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். செகண்ட் ஆப்ஷன் மட்டும் அப்படின்னா ஒன்லி பி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? விச் அண்ட் தேட்டை வச்சு இந்த 8th கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க. 9th கொஸ்டின்ல இதுதான் என்னோட போல்டட் பார்ட். ஓகேவா? இந்த எக்ஸ்போஸ்ட் டு தி மோஸ்ட் அஃபெக்டட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 9th கொஸ்டின் வாசிச்சு பாருங்க. According to the investment bank Morgan Stanley, up to million Australians are. அப்போ according to the investment bank Morgan Stanley இவங்களோட கணிப்புப்படி அவங்கள பொறுத்தவரை அப்படிங்கிறப்ப அக்கார்டிங் டு கரெக்டா இருக்கு. அப் டு மில்லியன் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படிங்கிறப்ப தே ஆர் ப்ளூரல். என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்போஸ்ட் டு தி மோஸ்ட் அஃபெக்டட் இண்டஸ்ட்ரீஸ், தே ஆர் எக்ஸ்போஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க, அஃபெக்டட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து எக்ஸ்போஸ் ஆறாங்க அப்படிங்கிறப்போ ஆல்ரெடி தே ஆர் ஆயிட்டாங்க, எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதனாலதான் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க ஆல்ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால எக்ஸ்போஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்க, எதுக்கு அப்படிங்கிறப்போ இண்டஸ்ட்ரீஸுக்கு அந்த இக்குன்னு சொல்லி வர்றப்போ அகெயின் 2 கொடுத்துருக்காங்க. சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படிங்கிறதுனால தி மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப கொடுத்துருக்கிற விஷயங்களே எப்படி இருக்கு, பர்ஃபெக்ட்லி அண்ட் கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கு. நோ கரெக்ஷன் ரெக்வயர்டு. ஓகேவா? மோஸ்ட்னு சொல்லி வந்தாலே நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும், தான் யூஸ் பண்ணணும், தி மோஸ்ட். ஸோ இது வரைக்கும் நம்ம 9 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த 10th கொஸ்டின் இதே மாதிரி நமக்கு பார்த்த மாதிரியே பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஹோம்ஒர்க்கா போட்டுக்கோங்க. இதுல எது போல்டட் பார்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதுல எது போல்டட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹேஸ் பிளேட் பப்பிட்டீர் ஃபார் அப்படிங்கிறது தான் என்னோட போல்டட் பார்ட். ஓகேவா? ஸோ இதுல போல்டட் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹேஸ் பிளேடு பப்பிட்டரி ஃபார், இதுதான் என்னோட போல்டட் பார்ட். அப்போ இதுக்கு இந்த சென்டென்ஸை வாசிச்சு பார்த்து இந்த பார்ட் கரெக்டா இருக்கா, ஃபார் வரணுமா, டூ வரணுமா, என்ன ஏது அப்படிங்கிறத நீங்களா மீனிங் செக் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஸோ எனக்கு தெரிஞ்ச சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அஸ் லைக் நமக்கு எரர் ஸ்பாட்டிங் மாதிரி தான். தமிழ்ல வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு மீனிங் போட்டலாம். மீனிங் தெரிஞ்சு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு என்ன செஞ்சிடலாம், ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ hope this session is useful and thank you for watching.